பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் ஒருமிக்க பிடிப்பாய் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்த செய்தியாக தியானித்தோம். யோசுவா தேவனை சார்ந்து செயல்படுகிறவனாக காணப்பட்டான். சரியாக திட்டமிடுகிறவனாக, தேவனுடைய சமூகத்தில் சார்ந்து கொள்ளுகிறவனாக மாத்திரமல்ல, சரியாக திட்டமிட்டு செயல்படுகிறவனாக காணப்பட்டான். மாத்திரமல்ல, முக்கியமாக பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல யோசுவாவும் நன்மை செய்கிற, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனது சாயலை உடையவனாக இருந்தான். ஆதலால் தான் ஆசீர்வாதங்களை ஒருமிக்க யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் சுதந்தரித்தார்கள் என்று பார்த்தோம். அந்த செய்தியின் தொடர்ச்சி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஒருமிக்க பிடிப்பாய் என்று வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் தாம் சொன்னபடியே உண்மையுள்ளவராக இருந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரே நாளில், ஒரே வாரத்தில், ஒரே மாதத்தில், ஒரே வருடத்தில் ஒருமிக்க ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க செய்ய கர்த்தரால் முடியும். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆனால் கர்த்தர் கிரியை செய்வதற்கேற்ற ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். நாம் அதற்கேற்ற பாத்திரங்களாக இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் தாம் வாக்குரைத்தபடி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்வில் இழந்தவைகளுக்கு மேலாக ஒருமிக்க சுதந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் 43ஆம் வசனங்கள். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேலனை தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். இதுவரை காணாத மாபெரும் ஆசீர்வாதங்களை பார்க்கிறான் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும். 5 தேசங்களின் ராஜாக்களை வீழ்த்துகிறார்கள். 5 தேசங்களின் எல்லைகளை சுதந்தரிக்கிறார்கள். எல்லைகளை மாத்திரமல்ல, 5 தேசங்களின் பொக்கிஷங்களையும் இவர்கள் தங்களுக்கு பங்காய் எடுத்து கொண்டு போகிறார்கள். எல்லையில்லாத சந்தோஷம், மாபெரும் வெற்றி கொண்டாட்டம், நிறைந்து வழிகிற ஒரு ஆசீர்வாதம் திடீரென்று வந்ததினால் விவரிக்க முடியாத சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும். கவனிக்க கேட்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த சந்தோஷங்கள், இந்த கொண்டாட்டங்கள், இவைகளுக்கு மத்தியிலே எக்கால சத்தம் போல யோசுவாவின் சத்தம் தொனிக்கிறது. தேவ ஜனங்களே, எல்லாரும் கில்காலுக்கு திரும்புவோம் வாருங்கள். 43ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். யோசுவா மாத்திரம் திரும்பினான் என்றல்ல, திருச்சபை மக்கள் அனைவருமாக கில்காலுக்கு திரும்புகிறார்கள். யோசுவா பாளையத்துக்கு திரும்பினான் என்றால் என்ன அர்த்தம்? கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் என்றால் என்ன அர்த்தம்? கவனியுங்கள் அன்பானவர்களே. பாளையத்துக்கு திரும்பினான் என்றால் அவர்கள் தங்கள் சொந்த வீடுகளுக்கு, கூடாரங்களுக்கு திரும்பினார்கள் என்ற அர்த்தம். கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் என்றால் அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போகாமல் முதலாவதாக தேவனது வீட்டுக்கு சென்றார்கள் என்ற அர்த்தம். அந்த நாட்களிலே கில்காலில் தான் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்த காலவெளியிலே எத்தனை பெருக்கமான ஆசீர்வாதங்கள், பயங்கர வெற்றி, எண்ணி முடியாத நன்மைகள், இவைகளெல்லாம் அவர்களுக்கு வந்தாலும் சந்தோஷத்தில் ரொம்பவும் திக்குமுக்காடி அவர்கள் தங்கள் வழியாய் ஓடிவிடவில்லை. தேவனை கனப்படுத்த, தேவனுக்கு நன்றி செலுத்த கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு அவர்கள் திரும்புகிறார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். 43ஆம் வசனத்துக்கும் 15ஆம் வசனத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொன்னா ஒரு வித்தியாசமே இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம், கிராமர் மட்டும்தான். 43ஆம் வசனத்தில் வசனம் சேர்த்து எழுதப்பட்டிருக்கும், 15ஆம் வசனத்தில் வசனம் பிரித்து எழுதப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட அப்படின்னு
43ஆம் வசனத்திலையும் இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட என்று 15ஆம் வசனத்திலும் இருக்கு. இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர வேற எந்த வித்தியாசம் இல்லை, அர்த்தம் அதேதான். 15ஆம் வசனத்தில் என்ன நடக்கிறது கவனியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 5 ராஜாக்களோடு கூட யுத்தம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த யுத்தம் ஒரு ராஜாவோடு செய்யும் பொழுதே யுத்தம் கடினமாக இருக்கும். 5 ராஜாக்களோடு யுத்தம் செய்யும் பொழுது அது மிக கடினமாக இருக்கும். ஆதலால் குறிப்பிட்ட நேரத்தில் யுத்தம் முடிவடையவில்லை. அந்த யுத்தம் நீண்டு கொண்டே போகிறது. பிரச்சனைகள் இழுத்து கொண்டே போகிறது. இருள் சூழப் போகிறது. சூரியன் மறையப் போகிறது. சந்திரன் உதிக்கப் போகிறது. இருள் வந்துவிட்டால் யுத்தத்தில் வெற்றி பெறுவதில் ஒரு தடுமாற்றம் வந்துவிடுமே என்று அஞ்சி யோசுவா விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபித்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுகிறான். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். யுத்தம் முடிகிற வரைக்கும், 5 ராஜாக்களை தோற்கடிக்கிற வரைக்கும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை, சந்திரன் மறையவில்லை. ஏறத்தாழ ஒரு பகல் முழுவதும் இந்த சம்பவம் காணப்பட்டது. கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய வெற்றி. இதுவரைக்கும் யுத்தத்தில் இப்படி ஒரு வெற்றியை பார்த்ததே இல்லை. உலகமே படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து இதுவரைக்கும் சூரியன் அப்படியே ஒரு இடத்துல நின்னதா சரித்திரம் கிடையாது. சந்திரன் மேலே வந்த அப்படியே ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய பிரமிப்பான சூழ்நிலை. ஆண்டவரே கல்மழையை அனுப்பி என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களோடு கூட யுத்தம் செய்கிறார். யுத்தத்தில் 5 ராஜாக்களும் படுதோல்வி அடைகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாபெரும் வெற்றி பெறுகிறார்கள். இப்படி ஒரு வெற்றி. ஆனால் இந்த பிரமிப்பு, இந்த ஆச்சரியம், இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே செல்கிறார்கள்? 15ஆம் வசனம், யோசுவா 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சோம். யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு, கவனிக்க அன்போடு கூட கேட்கிறேன் அன்பான சகோதரனை சகோதரி, 42ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருமிக்க தேசத்தின் பொக்கிஷங்களை சுதந்தரிக்கிறார்கள். 5 தேசத்தின் எல்லைகளை சுதந்தரிக்கிறார்கள். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில் நடைபெறாத ஒரு யுத்தம். சூரியன் அப்படியே நிற்கிறது, சந்திரன் எழும்பவில்லை, கல்மழை வானத்திலிருந்து பெய்கிறது. ஒரு பெரிய யுத்தத்தின் வெற்றி. இப்படிப்பட்ட பிரமிப்புகள், ஆச்சரியங்கள் எல்லாம் நடந்த போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற காரியம், கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார்கள். கவனிக்க அன்போடு கூட கேட்கிறேன். கில்கால் என்றால் தேவனது ஆசரிப்பு கூடாரம், தேவனது ஆலயம் இருக்கிற இடம். முதலாக ஆலயம் கட்டப்பட்டது சாலமோனின் காலத்தில். அதற்கு முன்பதாக ஆலயம் என்பது இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் தங்குகிறார்களோ அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பார்கள். நீண்ட ஸ்கிரீனில் ஆன ஒரு ஆசரிப்பு கூடாரம். அதில் பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இடத்தை அமைப்பார்கள். அதுதான் ஆலயம். யோசுவாவின் காலத்திலும் மோசையின் காலத்திலும் நியாயாதிபதிகளின் காலத்திலும் ஆசரிப்பு கூடாரம் என்பது இப்படிப்பட்ட ஒரு டென்ட். இந்த கில்காலில் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான பொன்னையும் பொக்கிஷங்களையும் சுதந்தரிக்கிறார்கள். சுதந்தரித்து விட்டு அவனவன் வீட்டுக்கு ஓடி போகவில்லை. நேராக தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி, கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி அவர்கள் கில்காலுக்கு போகிறார்கள். யோசுவா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக பஸ்காவை ஆசரித்த இடம், அதாவது எகிப்து தேசத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். மோசேயின் காலத்தில் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியை அடி, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உன்னுடைய வாசல் நிலைக்கால்களிலே பூசு, சங்கார தூதனை நான் அனுப்புவேன், எந்தெந்த வீடுகளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகள் பத்திரப்பட்டிருக்கும், மற்ற வீடுகளில் சங்கார தூதன் ஒரு பெரிய சங்காரத்தை ஏற்படுத்துவான். அதுதான் பஸ்கா, முதல் பஸ்கா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்த முதல் பஸ்கா எகிப்து தேசத்திலே மோசே மூலமாக ஆசரித்தார்கள். அதற்கடுத்து 40 வருட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கவே இல்லை.
சீனாய் மலையில் ஆசரித்ததோடு சரி, அதற்கடுத்து அவர்கள் எங்கே ஆசரிக்கிறார்கள்? கில்காலில் ஆசரிக்கிறார்கள். 40 வருடம் கழித்து முதலாக பஸ்காவை ஆசரித்த இடம் இந்த கில்கால். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, 40 வருடம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம், அதாவது உடன்படிக்கை, தேவனோடு கூட தங்களுடைய குடும்பத்தினருக்கு பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை செய்த இடம் இந்த கில்கால். தேவனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை, ஐக்கியத்தை புதுப்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, 40 வருஷம் கழிச்சு முதல்ல நல்ல சாப்பாடை சமைச்சு சாப்பிட்ட இடம் கில்கால். இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தூதர்களின் அப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கன்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தார்கள். காடை, காற்று கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னாக போட்டது. இந்த 3 காரியம்தான்: அப்பம், வானத்து அப்பம், காடை, தண்ணீர். இதுதான் அந்த 40 வருஷம் அவங்களுக்கு ஃபுட்டு. ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, இந்த அப்பம், இந்த சாப்பாடு எங்களுக்கு வெறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து 3 வேளை சோறு போட்டா, 3 வேளை இட்லி போட்டா, நமக்கு பிடிச்சது எந்த ஃபுட்டோ, சப்பாத்தி பிடிக்கும்னு வச்சுங்க, 3 வேளையும் 40 வருஷமும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் சப்பாத்தியை போட்டால் எப்படி வெறுப்பாயிடும் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் ஒரே ஃபுட்டு, காலையில் மதியம் நைட்டு, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவர்கள் சந்தோஷமா சமைத்து சாப்பிட்ட இடம் இந்த கில்கால். நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த கில்கால். முக்கியமாக எல்லாவற்றை காட்டிலும் ஒரு முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த கில்காலில் தான் 12 கற்கள் வரிசையாய் நாட்டப்பட்டது. யோர்தானை கடக்கும்போது ஆசாரியர்கள் 12 கற்களை தூக்கி கொண்டு யோர்தான் ஆற்றில் அப்படி காலை வைத்த உடனே மேலிருந்து வந்த தண்ணீர் அப்படியே குவியலாக நின்றது. ஒரு மதில் போல யோர்தான் நதி நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போனார்கள். 12 கற்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆற்றங்கரை, யோர்தான் ஆற்றங்கரையிலே நாட்டினார்கள். அந்த இடம்தான் கில்கால். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இப்படி பலவிதமான முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் கில்கால். தேவனுக்கும் தேவனது ஜனங்களுக்கும் உறவு புதுப்பிக்கப்படுகிற, பலப்படுத்தப்படுகிற இடம்தான் இந்த கில்கால். இன்னொரு முக்கியமான வசனத்தையும் நான் இந்த கில்காலில் சுட்டி காட்ட விருப்பப்படுறேன். கில்கால் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், இதற்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்களேன். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. உடன்படிக்கையை சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் நின்ற இடத்துல அந்த யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பி போச்சு பாருங்க, குவிலா. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நடையாம நடந்து போனாங்க பாருங்க. அந்த இடத்துல யோர்தானுக்கு நடுவில் 12 கற்களை யோசுவா நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, ஒன்று யோர்தான் நடுவில் 12 கற்கள், இரண்டாவது கில்கால் என்கிற யோர்தான் ஆற்றங்கரையிலே 12 கற்கள். இந்த 2 கற்களும் என்ன சொல்லுகிறதுனா, யோர்தான் நடுவில் இருக்கிற கற்கள் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுட்டி காட்டுகிறது. ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த 12 கற்கள் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை சுட்டி காட்டுகிறது. இந்த 2 இடத்தை கடந்தாதான் எந்த இடத்துக்கு போக முடியும்? கில்காலுக்கு போக முடியும். அன்பு சகோதரனை, சகோதரியே, சபைக்கு நீங்கள் வாரந்தோறும் வந்து கொண்டு இருக்கிறீர்கள், மிகவும் சந்தோஷம். சபைக்கு வந்து போகிற ஒரு விசிட்டராக இருக்கிறீர்களா, அல்லது தேவனோடு உறவை, ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற நபர்களாக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு வரேன், கரெக்டாக வரேன் நானும். அது ஜஸ்ட் விசிட்டர். ஆனால் என் தேவனுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இயேசுவின் மரணத்தினாலே என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததினாலே நான் இன்றைக்கு கர்த்தருக்குள் புது பிள்ளையாக இருக்கிறேன். இதுதான் உறவும் ஐக்கியமும். பிரைஸ் தி லார்ட். வரும் யோர்தான் ஆற்றங்கரையில் முன்னாடி நின்றுட்டு கர்த்தர் நதியை பிளந்தார், அற்புதமாய் நடத்தினார் அப்படின்னு இருக்கிறீங்களா? அல்லது தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் எடுக்காம இன்னும் யார் யார் இருக்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுத்தாலும் இன்னும் தேவனுடைய பந்தியில் ஐக்கியமாகாம யார் யார் இருக்கிறீங்க? சபைக்கு வந்து போகிற ஒரு விசிட்டராக இருக்காதீங்க. இது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. கில்கால் என்பது தேவனுடைய வீடு, தேவனோடு உறவு கொள்ளுகிற, தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற இடம். சத்தமாமேன் சொல்ல கேட்கிறேன். சபைக்கு வருகிற விசுவாசிகள் அம்மா அப்பாவுக்காகவோ
பாஸ்டருக்காகவோ மனுஷனுக்காகவோ வரக்கூடாது. எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுத்தப்பட வேண்டும். சத்தம் ஆமென் சொல்ல கேட்கிறேன். உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருங்கள். மாத்திரமல்ல, அந்த 12 கற்களை பார்த்து பிள்ளைகள் கேட்பார்கள், இந்த கற்கள் எதற்கு? யோர்தானின் கரையில் இந்த கற்கள் நடப்பட்டு இருக்கிறதே, இந்த கற்கள் என்னத்திற்குன்னு பிள்ளைகள் கேட்டாங்கன்னா, நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அற்புதமாய் புறப்பட பண்ணி இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். அதற்கு அடையாளம் தான் இந்த கில்கால் 12 கற்கள். ஆமென் சொல்றீங்களா? எதுக்கு சபைக்கு போறீங்க? ஏன் சர்ச்சுக்கு வாரம் போகணும்? கேட்குறவங்களுக்கு நீங்க சொல்லணும், பாவத்தில், அடிமைத்தனத்தில், வியாதியில், கண்ணீரில் இருந்த என்னோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்து இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்றால் அந்த கில்கால் தான் எனக்கு முக்கியம். ஆமென் சொல்ல கேட்கிறேன். நீங்க மாத்திரம் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணுமா? போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன், சத்தியத்திற்கு சாட்சிகள் என்கிற செய்தியில பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார்கள், பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறார்கள், அதற்கடுத்து பிள்ளைகள் எழும்பி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். இதுதான் இந்த 12 கற்கள். ஆமென் சொல்லுங்க. சபையில் உங்கள் தலைமுறையோடு கூட இந்த சர்ச்சில் உட்கார்ற உங்கள் குடும்பத்தினுடைய எண்ணிக்கை நின்றுடக்கூடாது. உங்களுக்கு அடுத்து உங்கள் பிள்ளைகள் உட்காரணும், உங்களுடைய பேர பிள்ளைகள் உட்காரணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 22, 30, 31, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் வந்து இவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்குமா? அந்த சந்ததி எப்படி சேவிக்கும்? தலைமுறை தலைமுறையா சேவிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அம்மா அப்பா மாருங்க ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணை கூட, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை கூட. அது மாத்திரம் இல்லை, தலைமுறை தலைமுறையாக நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்து பேர பிள்ளைகளும் சபையில் எழும்பி ஜொலிக்கணும். ஒரு பக்தியுள்ள சந்ததி எங்கள் குடும்பத்தில் வரணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் குடும்பங்களை கட்டி எழுப்புவாராக. கில்காலுக்கு போவோம் வாருங்கள். யோசுவா திருச்சபை மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்ற தேவ ஜனங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை பெற்ற அந்த மக்கள், பிரமிப்பாய் காணப்படுகிற அந்த மக்கள் கில்காலுக்கு உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக, இதுவரை நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிற தேவனுக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை மகிமையை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? யோசுவாவும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும், ஏதோ யோசுவா மாத்திரம் இல்லை, அந்த கோத்திர பிதாக்கள் மாத்திரம் அல்ல, குடும்பத்தில் இருக்கிற அப்பாமார்கள் மாத்திரம் அல்ல, அம்மாமார்கள் மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் புத்திரர் மக்கள் அனைவரும், அப்படியே குடும்பம் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கில்காலுக்கு போகிறது. ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள பிள்ளைகளும் பிதாக்களும் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி கடந்து போகிறார். அன்பானவர்களே, துக்கமான நேரம், பிரச்சனையான நேரம், ஆண்டவரை தேடி வரோம், ஜெபம் பண்ணுறோம். வீட்டில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வியாதி, ஏதாவது ஒரு கஷ்டம், சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். கர்த்தர் பிரச்சனைகளை மாற்றுகிறார். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், எபிரேயரில் வாசிக்கிறோம், அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேடி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சுகவீனமாக வந்தவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். பணப்பிரச்சனையோடு வந்தவங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். வெறுங்கோலோடு வந்தவர்களை பரிவாரங்களை உடையவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்லது நடந்த பின்னாடி கர்த்தரை தேடுறோமா? கில்காலுக்கு வாப்பா, எந்த டைம்ல வா, அப்படியே எண்ணி முடியாத பொக்கிஷம் இருக்குது. மாபெரும் எல்லைகள் அவர்களுக்கு முன்னாடி பறந்து விரிந்து கிடக்கிறது. பொறுக்க பொறுக்க பொக்கிஷங்களை அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். யோசுவா சொல்றா, வாங்க கில்காலுக்கு போலாம். இந்த பணம் அப்படி இருக்கட்டும், அப்புறம் இருக்கட்டும், இந்த சொத்து அதற்கடுத்து இருக்கட்டும், முதலாவதாக நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை கொடுப்பேன். ஆமென் சொல்றீங்களா? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு தடையாக இருக்குமானால் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது சரியில்லை, நான் உம்மை ஆராதிக்கணும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும், நான் உம்மை நேசிக்கிறத வெளிப்படுத்தணும்,
ஹல்லேலூயா. ஆண்டவரை வந்து பணிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. லூக்கா 17ஆம் அதிகாரம் 17, 18, 19. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அன்பானவர்களே, சபைக்கு வருவது மக்களுக்காக அல்ல, பாஸ்டருக்காக அல்ல, சொந்த பந்தத்துக்காக அல்ல, அம்மா அப்பாக்காக அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் நன்றி செலுத்த சபைக்கு வந்திருக்கிறேன். ஆமென். பலவீனத்தோடு வியாதியோடு கூட இருந்த கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஜீவன், சுகம், பலன் தந்து கர்த்தர் இதுவரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்றைக்கோ நான் அடக்கம் பண்ணப்பட்டு புற்கள் முளைத்திருக்க வேண்டுமானால் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலனுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறேன். ஆமென் சொல்றீங்களா? ஆபத்து, விபத்து சடுதியா நமக்கு விரோதமாக எழும்பினது. இமை பொழுதுல எதுவும் நடந்திருக்கும். ஒரு சேதம், ஒரு தீங்கும் வராம, ஒரு கீறல் கூட இல்லாம நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்கு நம்ம வரணும். காப்பாற்றுகிற கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிற கர்த்தருக்கு தாழ விழுந்து நன்றி சொல்ல கில்காலுக்கு நம்ம திரும்பணும். சபைக்கு வருவது உலக காரியத்திற்காக அல்ல அருமையானவர்களே, தேவனோடு கூட இருக்கிற உறவுக்காக. ஆண்டவர் சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த ஒருவன் மட்டும் தானா, இந்த அந்நியன் ஒருவன் மட்டும் தானா? சபையில் உலாவுகிறார் கர்த்தர். இந்த சகோதரனுக்கு நான் நன்மை செய்தேனே, இந்த சகோதரியை நான் ஆசீர்வதித்தேனே, கண்ணீரிலிருந்து தூக்கி எடுத்தேனே. இந்த குடும்பம் எவ்வளவு கண்ணீரில் பிரச்சனையில் இருந்தது, ஆனால் இன்றைக்கு அதே சொந்த பந்துக்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க நான் கிருபை தந்திருக்கிறேனே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவர்களை காணவில்லையே, கில்காலுக்கு அவர்கள் வரவில்லையே. ஆண்டவர் துக்கம் அடைகிறார், ஆண்டவர் ஏமாற்றம் அடைகிறார். இன்றைக்கும் சபையிலே அநேகர் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். நன்மை செய்த தேவனுக்கு, காப்பாற்றி வருகிற தேவனுக்கு, உயர்த்துகிற தேவனுக்கு பணிந்து தாழ விழுந்து ஆண்டவரேன்னு ஆராதனையை செய்ய வேண்டிய மக்கள், இந்த அந்நியனை போல, இந்த ஒருவனை போல கர்த்தருக்கு நன்றியா இருக்க வேண்டிய மக்கள் அந்த 9 பேரை போல இருக்கிறார்கள். பிரதர், சிஸ்டர், சபையை உலக காரியத்துக்கு பயன்படுத்துறீங்களா அல்லது தேவனுக்கும் தனக்கும் உள்ள உறவுக்கு பயன்படுத்துகிறீர்களா? ஆமென். அந்த 9 பேர் உலக காரியம், இந்த ஒருத்தன் தேவனோடு இருக்கிற உறவு. கில்காலுக்கு திரும்பினான். தேவனே, நானும் நீரும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கால வேளையில் தகப்பனே, ஹல்லேலூயா, எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எனக்கு நீ செய்த நன்மைகளை விவரிக்கவே முடியாது, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறீர். பாடி ஆராதித்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடிமையான நம்மையுமே கர்த்தர் தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இந்த கர்த்தரை சேவிப்பேன். யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, நாங்க குடும்பமா சேவிப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, தடைகளை தாண்டி கொண்டு உம்முடைய சபைக்கு வருவோம், கில்காலுக்கு வருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் கில்காலை முக்கியத்துவப்படுத்துறாரு. இப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட கொஞ்சம் கூர்மையா கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். கில்காலுக்கு வான்னு கூப்பிட்ட ஆண்டவர், அதுக்கு முன்னாடி அவர்கள் எந்த இடத்துல இருந்தார்கள்னு கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பாதி மட்டும் வாசிச்சா போதும். இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும், தென் தேசத்தையும், சமபூமியையும், நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் போதும். அருமையானவர்களே, தேவன் கொடுத்த தேசங்கள் எப்படிப்பட்டது என்பதை கவனியுங்கள். கொஞ்சம் அப்படியே அந்த வசனத்தை பாருங்க. யோசுவா மலை தேசம் அனைத்தையும், 2வது தென் தேசத்தையும், 3வது சமபூமியையும், 4வது நீர்ப்பாய்ச்சலான இடங்கள். இந்த 4 இடத்தை கொஞ்சம் உங்களுக்கு விவரமா சொல்றேன். எல்லாத்துக்கும் வசனம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இன்னைக்கும் இஸ்ரவேல் அசைக்கப்பட முடியாத ஒரு தேசமாக, யுத்தம் பயங்கரமான வந்தாலும் பாதிப்புகளை சந்திக்க முடியாத தேசமா இருக்குதுன்னா, இயற்கையாகவே அந்த தேசம் மலைகள் சூழ்ந்த தேசம். சுற்றிலும் மலைகள் சூழ்ந்து இருக்கிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல.
இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் என்ன இருக்குது? மலை இருக்கிறது. இந்த மலை எதை காட்டுகிறது? அந்நியன் உடனே படையெடுத்து உள்ள என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ராஜாக்கள் அரண்மனையை கட்டுவார்கள். தங்களுடைய அரசாளுகிற அரண்மனையை கட்டுகிற இடம் இப்படி மலைகள் சூழ்ந்திருக்கிற இடம். வேலூர் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுங்களா? மலைகள் சூழ்ந்திருக்கிற இடம். ஏங்க வெயில் பொழக்குதுன்னா வேற ஒன்றும் இல்லை, சுற்றிலும் என்ன இருக்குது? மலை. நம்ம மலைக்கு மேலே இருந்தோம்னா குளிர்ச்சியாக இருப்போம், நம்ம கீழே இருக்கிறோம். அதனால அந்த மலைகளில் படுகிற உஷ்ணம் அப்படியே வருகிறதுனால நமக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. பாதுகாப்பான இடம். அதனால தான் இந்த இடத்துல வேலூர் கோட்டையை கட்டினாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த சேஃப்டி? மலைகள் சூழ்ந்த பட்டணம் வேலூர். கவனிங்க, மலை தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது என்ன கொடுத்தார் சொல்லுங்க? தென் தேசம். எப்படிப்பட்ட தேசம் தெரியுங்களா? செடி கொடி மரம் எல்லாம் முளைக்கிற மாதிரி பொண்ணு விளையிற பூமி தென் தேசம். பொண்ணு அப்படியே விளையும் இந்த தென் தேசத்துல. சேபா என்கிற ஒரு ஊரு இந்த தென் தேசத்துல இருக்கிறது. இந்த சேபாவின் ராஜஸ்திரீ தான் சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கறதுக்கு ஒரு படையோட வர்றா. ஞானத்தை பார்த்து பிரமிக்கிறா. ஆலயத்தை கட்டுவதற்கு ஏராளமான பொண்ணை காணிக்கையா கொடுத்தது யாருன்னா இந்த சேபாவின் ராஜஸ்திரீ. ஏராளமான பொன் பொக்கிஷங்கள் நிறைந்த இடம் இந்த தென் தேசம். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது என்ன இடம் சொல்லுங்க? சமபூமி. எந்த இடம் சமமா இருக்குதோ அங்கதான் பில்டிங்கை கட்ட முடியும். மேடு பள்ளமா இருக்கிற இடத்துல கட்டடங்களை என்ன பண்ண முடியாது? என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க, இந்த இடத்துல கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க நல்ல நிலவளம் இருக்கிறதோ அங்க எத்தனை அடுக்கு வேணும்னாலும் என்ன பண்ணலாம்? கட்டலாம். வான் உயர கட்டடங்களை கட்டி இருக்கிறார்கள் இஸ்ரவேல் தேசத்துல. காரணம் அதற்கு ஏற்ற ஒரு சமபூமி. ஆமென் சொல்லுங்களேன். கடைசியா எது கொடுக்குறாரு? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்ன்றது விவசாயத்துக்குரியது. மானத்தை பார்க்குற தேசம்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலரெல்லாம் நிலத்துக்கு பம்ப் செட் போட்டு நீர் பாய்ச்சி விளைச்சல் பண்ணுவாங்க. சிலரெல்லாம் வானத்தை பார்த்த தேசம், மழையை வச்சு விளைப்பாங்க, அறுவடை செய்வாங்க. இஸ்ரவேல் தேசம் வானம் பார்த்த தேசம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் உலக அரங்கல விவசாயத்தில் நம்பர் 1 இருக்கிறது. அதுக்கடுத்து தான் மற்ற தேசம்லாம். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த நாளத்தை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் கவனிங்க கொஞ்சம் முக்கியமா. ஒரு தேசத்தை கட்டி அமைப்பதற்கு முக்கியமாய் 4 தேவை. ஒரு தேசம் அப்படின்னு இருக்கணும்னா, ஒரு ராஜ்யம் அப்படின்னு இருக்கணும்னா 4 தேவை. கவனிங்க. 1, அந்த அரண்மனை. ராஜா பாதுகாப்பா உட்காந்து ஆளு செய்யறதுக்கு ஒரு அரண்மனை கட்டுற இடம் வேணும். அதுதான் மலை தேசம். அதற்கடுத்து மலை தேசத்துக்கு அடுத்து என்னங்க? தென் தேசம். பொருளாதாரம், ஃபினான்ஷியல். இன்னைக்கு பொருளாதாரம் ஒரு சில நாடுகளெல்லாம் எந்த விவசாயமும் இல்லை, அவர்களுடைய நாடு செல்வ செழிப்பா. அரபு நாடுகளெல்லாம் செல்வ செழிப்பா இருக்குதுன்னா காரணம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் தோண்டினா தண்ணி வருது, அவங்க தோண்டினா என்ன வருது? எண்ணெய்கள் வருது. பொக்கிஷத்தை தூக்கி நிலத்துக்குள்ள வச்சிருக்கிறார். தென் தேசம் என்பது பொக்கிஷங்கள், பொன், பலவிதமான வைடூரியங்கள், விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் நிறைந்த தேசம் இந்த தென் தேசம். சாதாரண குட்டி நாடு உலகத்துக்கே சவால் விடுதுன்னா காரணம் யார்கிட்ட கையேந்தறது கிடையாது. கர்த்தர் அவர்களுக்கு இயற்கையாகவே பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு தேசத்தை நடத்தணும்னா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது கட்டடங்கள் கட்டப்படணும். நகராட்சி, பஞ்சாயத்து, கிராமங்கள் இல்லையா, கார்பரேஷன், கட்டடங்கள் கட்டப்படணும். நிர்வாகம் முக்கியம். இந்த நிர்வாகத்துக்குரிய சம பூமியை கர்த்தர் கொடுக்கிறார். 4வது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நல்லா சாப்பிடலாம், நல்ல ஆகாரம், ஆரோக்கியம். உணவே மருந்து இல்லையா? நல்ல ஆரோக்கியமான உணவை ஆண்டவர் கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இந்த கானான் தேசம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேசத்தை, ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய இந்த முக்கியமான 4 அம்சங்கள் கொண்ட அந்த தேசத்தை கர்த்தர் வாரி கொடுக்கிறார். இப்போ கவனிங்க. பொருளாதாரம் ரெடியாக இருக்குது, வீடு கட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது, ஆளுகை செய்யறதுக்கு, நிர்வாகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. யோசுவா சொல்கிறான், நீங்கள் கில்காலுக்கு திரும்புங்கள். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. எல்லாமே ஆயத்தமாக இருக்கும்போதும், எல்லாமே அவர்களுக்கு கட்டாத பட்டணங்கள், நடாத திராட்சை தோட்டங்கள் எல்லாவற்றையும் வாரி வழங்கினாலும் யோசுவா சொல்றா, தேவனது ஜனங்களுக்கு கில்காலுக்கு வர மறந்துடாத. ஆமென். இன்னைக்கு சிலர் ஆசீர்வாதம் வந்த பின்னாடி கர்த்தரை மறந்துடுறதுக்கு காரணம், கில்கால் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது.
அவங்க ராஜா மாதிரி இருக்கணும். அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களதான் அவங்க. கில்கால் கீழ்ப்படிதல் இருக்கிற இடம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கில்காலுக்கு வான்னா வந்துடணும். கீழ்ப்படிதல் காணப்படுகிற இடம். எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு வா. அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. பொருளாதாரம், கடன் பிரச்சனையில் இருந்த உங்களை இன்னைக்கு நல்லா சாப்பிட வச்சிருக்கிறார். ஆமேன். சபைக்கு வான்னு கூப்பிட்டா என்ன சொல்றீங்க? வேலை முக்கியம்னு சொல்றீங்க. கட்டடம் கட்டணும், வீடை கட்டணும், சபைக்கு வர முடியல. சொந்த பந்தம், அதனால வர முடியல. உலக காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தேவனது சமூகத்தை அசட்டை பண்ணுகிற சூழ்நிலை இருப்பதினாலே தான் இன்றும் ஒருமிக்க சுதந்திரிக்க முடியாத சூழ்நிலை இன்னும் சபை மக்களுக்கு காணப்படுகிறது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு ராஜ்யத்தையே, ஒரு வல்லரசையே கட்டி எழுப்பக்கூடிய சகல வசதிகளையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வாரி வழங்கி ஆண்டவர் பரிசோதிக்கிறார். எனக்கு இவர்கள் கீழ்ப்படுகிறார்களா? கில்காலுக்கு வா என்று சொன்னால் உடனே அந்த பொன், அந்த சமபூமி, அந்த நீர்வளம், அந்த மலை தேசம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கில்காலுக்கு வந்து தாழ விழுந்து பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒருவேளை இந்த சபை உனக்கு சாதாரணமான இடமா இருக்கலாம். கில்கால் ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் கிடையாது. ஜஸ்ட் யோர்தானை கிராஸ் பண்ண இருக்கிற ஒரு பட்டணம் கில்கால், அவ்வளவுதான். அது ஒரு சிம்பிளான பிளேஸ் தான். ஆனா இவர்கள் சுதந்திரித்த இடம் ரொம்ப ஹை கிளாஸ், ரொம்ப சூப்பரான இடம். கர்த்தர் உனக்கு சபைக்கு வந்ததுனால தானே உனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒண்டி கட்டையாய் வந்தேனே, இதோ பிள்ளைகளை கொடுத்தீரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே ஆண்டவர் விட்டுட்டு போயிடுறோமா? அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கர்த்தர் முக்கியம். ஆமாம். இந்த கில்கால் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? எவ்வளவு சிறப்புகள் என்னை சூழ்ந்து இருந்தாலும் எனக்கு கில்கால் முக்கியம் என்பது சபை மக்கள் சொல்லுகிற செய்தி. கொஞ்சம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஆண்டவரே, எளியவனும் குப்பையும் உள்ளவனா நான் இருந்தேன், ஆனா என்னை தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்தீர். ஆமென் சொல்றீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை அற்பமாக கேவலமாக பேசுகிற இடத்துல தான் நான் என் சொந்த பந்தங்கள் நண்பர்களுக்கு மத்தியில் நின்றேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை மேன்மையாய், ஆண்டவரே தலையாய், ஆண்டவரே மேலாக வைத்திருக்கிறேன். தெரு மக்கள் ஆச்சரியமாய் பார்க்க, உறவுகள் நண்பர்கள் ஆண்டவரே அப்பா விசாரிக்கிற அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறீர். இந்த நாளில் உயர்த்தப்பட்ட நான் உயர்த்தின ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது. சபைதான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்று. இந்த சபையை நான் விட்டுவிடக்கூடாது. கில்காலை நான் மறந்துடக்கூடாது. ஆமேன் சொல்ல, ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய வேலை என்ன இருக்கட்டும் எனக்கு, உங்களுக்காவது சாப்பாடு போடுறதுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, உங்களுக்காவது ஏதாவது தங்கறதுக்கு வீடு இருக்குது, சொத்து பத்து இருக்குது. வேலூரில் வந்து அனாதையாக நான் தங்கும்போது வீடு கிடையாது, சாப்பிட்டியாடான்னு கேட்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சோன்னா நான் சொன்னேன், எனக்கு கில்கால் தான் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். உனக்கு கில்கால் தான் முக்கியம்னா வேலையை விட்டு போ அப்படின்னாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை வரல, திங்கக்கிழமையும் போகல. மாத கடைசி கரெக்டாக சேலரி டேட்டில் போனேன். ஏன் இத்தனை நாளாக வேலைக்கு வரல? நீங்கள் தானே சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமை வரலையானா நீ என்ன பண்ண, வேலையை விட்டு போன்னு சொன்னல. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதே ஓனர் சொன்னார், ஒழுங்கு மரியாதை நாளையிலேருந்து வேலைக்கு வா. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்துப்பார், உனக்கு கர்த்தர் வைராக்கியமாக இருப்பார். கில்காலுக்கு நான் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுப்பேன்னு நீ நில்லு, உனக்கு கர்த்தர் முக்கியத்துவத்தை கொடுப்பார். உன் கம்பெனி, உன்னுடைய இன்கம் உன்னை உயர்த்தலையானாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். கவனியுங்கள் அருமையானவர்களே, நாகமான் இஸ்ரவேல் தேசத்து நதிகளை அற்பமாகவும் தன் தேசத்து நதிகளை மேன்மையாகவும் நினைத்தான். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் நாகமான் இடத்துல, யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கு, உன்னுடைய வியாதி, உன்னுடைய குஷ்டம் நீங்கும். உடனே கோபம் வந்துச்சு. இஸ்ரவேல் எவ்வளவு மட்டமான தேசம், என் தேசம் சீரியா
அதுல ஓடுகிற நதி ஆஃப்னா பர்பார் எவ்வளவு சிறப்பான நதி, புண்ணிய நதி. இந்த நதியை காட்டிலும் யோர்தான் நதி எந்த விதத்தில் சிறப்பு? போ, எனக்கு உலகம்தான் முக்கியம், சபையில் என்ன கிடக்குதுன்னு போறதே போ, உன் குஷ்டம் உன்னை நீக்காது. அந்த சீரியாவில் ஓடுற நதி உன்னை சுகப்படுத்தாது. இஸ்ரவேல் நதி பார்க்கறதுக்கு உலக அளவில் கொஞ்சம் சாதாரணமான நதி, ஆனா தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற இடம் இந்த இஸ்ரவேலில் ஓடுகிற நதிகள். நான் நதியை மேன்மைப்படுத்தல, நமக்கு புண்ணிய நதியும் கிடையாது, புண்ணிய நகரமும் கிடையாது. ஆமென். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். எலிசா சொன்ன போய் யோர்தான்ல முழுகு, அந்த வேர்ட் ஆஃப் காட், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி, உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். என்ன இவர் பெருசா சொல்றாரு, இவர் என்ன கிழிக்கிறார்? என் வீடு என்ன தெரியுமா, என் இன்கம் என்ன தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா? போ, ஒன்றும் நடக்காது. பெருமையும் கீழ்ப்படியாமையும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேலை கொஞ்சம் மட்டமா, கில்கால கொஞ்சம் மட்டமா, தன் தேசத்தை ரொம்ப காஸ்ட்லியா சூப்பரா. பிரதர் சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்ல வேலையில் இருக்கலாம். ஆமென். ஒரு அற்புதமான வீடு, சொகுசான வீட்டில் இருக்கலாம். ஆமென். ஆனால் அந்த இடத்தை காட்டிலும் இந்த இடம் தான் சிறப்பான இடம். தாவீது சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படி நான் அதை தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நாகமான் உலக மேன்மையை பெருமையா பேசினான். தாவீது ராஜா, அவன் உட்காந்துங்கிறது அரண்மனை, ஆனா சபையினுடைய வாசப்படி. ஹல்லேலூயா. சபையில ஒரு பெரிய சேரை போட்டு தாவீதை உட்கார வைக்கல, நீ ராஜாப்பா வாப்பா, வாசற்படி. நான் என் ஆலயத்தில் சாதாரண ஒரு நபராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆலயம் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் உலகத்தில் கிடைக்கிற மேன்மை, கனம், மரியாதை, புகழ் ஒருவேளை சபையில் எனக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் சபைக்கு வரல. என் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை புதுப்பிக்க, பலப்படுத்த இந்த சபை கூடி வருதலை நான் நாடுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரொம்ப கம்ஃபர்டபுளான சூழ்நிலை உலகத்தில் இருக்கலாம் பிரதர் சிஸ்டர், சபையில் அப்படி இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவும் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உலகத்தில் போனீங்கன்னா உங்களை எழுந்து நின்று சல்யூட் அடிக்கலாம். சர்ச்சில் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே, எதுக்கு சர்ச்சு? உலக மேன்மை இந்த வாசப்படியில் குப்பை மாதிரி வெளியே நிற்கணும். ஆமென். தேவன் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படணும். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். தேவ சமூகத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹல்லேலூயா, உங்களை இங்கே உயர்த்தாமல் உங்களை தாழ்த்தி, நாகமான் அந்த மேன்மை அந்த பதவியெல்லாம் சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. தாவீதை போல உங்களுக்குள்ள அந்த சிம்பிளிசிட்டி இருக்கணும், எளிமை இருக்கணும். ஆண்டவரே, நான் வாசற்படியில் இருந்தாலும் உம்மையே உயர்த்துவேன். ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் செய்தியை முடிக்க இருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான கில்காலை சுட்டி காட்டி செய்தியை முடிக்க விருப்பப்படுகிறேன். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நிந்தையாக பேசப்பட்ட அந்த நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம் கில்கால். உங்களுக்கு நான் ஒரு ஆணைத்தரமாய் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, கனத்தை கொடுத்து பாருங்கள். உலகம் உங்களை வா வா என்று இழுத்தாலும், உங்களை இங்கே வந்து இரு, ஆலயத்தில் என்ன மேன்மை இருக்கிறது என்று உங்களை திசை மாற்ற பார்த்தாலும், எனக்கு சபை முக்கியம், எனக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவு ஐக்கியம் முக்கியம் என்று தேவனுக்கு, சபைக்கு, கில்காலுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுத்தீர்களானால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் மேல் இருக்கிற நிந்தை புரட்டி போடப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க என்னன்னா எகிப்தின் நிந்தை. எகிப்தின் நிந்தை என்ன? எகிப்தியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உலகத்திலேயே கலாச்சாரம் மிக்க தேசம் எகிப்து தேசம், வளமான செழிப்பான தேசம் எகிப்து தேசம். இந்த தேசத்தை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன்னு போனாங்க. எங்க இருக்கிறாங்கப்பா? இப்போ வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எகிப்தியர்கள் கேலி பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ சொகுசாக இருந்தாங்க, ஆனால் இப்போ பாரு வனாந்தரத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. எகிப்தியர்கள் பேசுகிறாங்க, புறஜாதிகள் நிந்திக்கிறாங்க.
ஆண்டவர் கில்கால் அந்த நிந்தையை, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டார். அல்லேலூயா. நீ கொடுக்க வேண்டிய சாப்பாடை நானே என் ஜனங்களுக்கு கொடுக்கிறேன்னு அந்த கில்கால் அவர்களை சமைத்து ருசியாக விதவிதமாக சாப்பிடும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தை கட்டமைக்கக்கூடிய, சொல்ல போனால் எகிப்துக்கும் மேலான ஒரு வல்லரசு நாட்டை கட்டக்கூடிய மலை தேசம், சமபூமி, அதற்கடுத்து நீர்ப்பாய்ச்சலான இடம், அதற்கடுத்து தென் தேசம், இவைகள் எல்லாவற்றையும் வாரி கொடுத்து நிந்தையை புரட்டி போட்டார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறீர்கள். வாரந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடோடி வருகிறீர்கள். ஆலயத்துக்கு வரும்பொழுது கூட எவ்வளவோ பேர் உங்களை நிந்திக்கிறார்கள். தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா வாடும்படி நான் உபவாசித்து ஜெபித்தேன், அந்த உபவாசத்தை கூட அவர்கள் நிந்திக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். ஒருவேளை உங்களுடைய ஜெபம், உங்களுடைய சபை கூடி வருதல், உங்களுடைய விசுவாசம், இவைகள் எல்லாம் நிந்திக்கப்படலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய நிந்தை இந்த ஆலயத்தில் ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற, ஆண்டவரை கனப்படுத்துகிற, உறவுக்கும் ஐக்கியத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய நிந்தை புரட்டி போடப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அதே புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எந்த வாய் உங்களை கேவலமாய் பேசுனதோ, எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ, அந்த இடத்திலேயே நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த 2ஆம் வாரம் பாஸ்டர்மா செய்தி கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியா ராஜாவை, ராப்சாக்கே கேவலமா பேசுறான். நிந்த, பயங்கரமான நிந்த. என்ன செய்யறது? எனக்கு பலன் இல்லை, நீர் தான் எனக்கு ஒத்தாசை. எசேக்கியா வந்த இடம் எங்க? எந்த ராணுவத்துக்கிட்ட போய் உதவி கேட்டான்? எந்த மனுஷங்கிட்ட போய் எனக்கு ராணுவத்தை அனுப்புன்னு சொன்னான்? போகல. அவன் நேரா கில்காலுக்கு வந்தா. ஹல்லேலூயா. ஆண்டவர், நீரே என் பலன், நீரே எனக்காக யுத்தம் செய்கிறவர். ராப்சாக்கேயை செத்த முகமாய் திரும்பி அனுப்பினவர். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வாய்கள் கட்டப்பட்டு போகும். கேவலமாய் பேசுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நீங்களோ தலை நிமிர்ந்து தெருக்களிலே, ஊர்களிலே, வேலை ஸ்தலத்திலே, ஆலயத்திலே கம்பீரமான சாட்சியை நிற்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அண்ணாளுக்கு ஒரு சகோதரி இருந்தா, பெனினாள். ரொம்ப கேவலமா பேசுவா. அண்ணாள் சாப்பிடாம அழுதுட்டு இருப்பா. என் அன்பு தேவ பிள்ளை, மிகவும் நிந்தையினால வேதனையா இருக்கிறீங்களா? அண்ணாள் அதுக்காக முடங்கி கிடக்கல. தன் இருதயத்தை ஊற்றும்படி தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடோடி வந்தா. அந்த ஆசாரியன் சர்ச்சில் இருக்கிறவன் புரிஞ்சு கொள்ளலை. அவனே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு அண்ணால வித்தியாசமாக பேசினான். நான் வர்றது பாஸ்டருக்காக வரல, எனக்கும் கர்த்தருக்கும். கொஞ்சம் ஆமென் சொல்ல. நானும் என் தேவனும், ஹல்லேலூயா, என் இருதயத்தை ஊற்ற போறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் நிந்தையை துடைக்க போகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ, மலடியா இருக்கிறவள் 7 பிள்ளைகளை பெற்றாள். அண்ணாளின் நிந்தையை புரட்டி போட்டா. முழங்கற்படிடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஆலயத்தில் நடப்பட்ட ஒரு ஒலிவ மரம். ஒருவேளை நான் ஒரு பட்டு போன மரம் போல இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் ஆண்டவரே, உம்முடைய வசனம் தான் பசியாற்றும் உணவு. கரங்களை தட்டி, உம்முடைய பிரசன்னம் தான் என்னுடைய தாகத்தை தீர்க்கிற தண்ணீர். நீரே என்னுடைய வெளிச்சம், நீரே என்னுடைய ஆண்டவரே மீட்பு, நீரே என்னுடைய ஜீவனின் பலன். ஆண்டவரே, கொஞ்சம் முழங்கால நின்று, ஆண்டவரே அப்பா, இந்த காலவெளியில் அப்பா என்னை காப்பாற்றுகிற காவலர் நீரே, எனக்கு அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீரே, எந்த சேதமின்றி என்னை காப்பீரே. கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், 9வது மாதம் முடிய போகிறது, 10வது மாதம் வரப்போகிறது. ஓ, இப்படியே தானே என்னுடைய வாழ்க்கை இருக்கும்? இல்லை, கர்த்தர் கில்காலில் இருக்கிற தேவ ஜனங்களுடைய நிந்தையை புரட்டி போட்டார். இன்றைக்கும் சபைக்கு ஓடோடி வந்திருக்கிற உங்களுக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், ஊர்ல எங்க இருக்கிற நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டு உங்கள் தலையை உயர்த்த போகிறார். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. கரங்களை உயர்த்தி
அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, என்னை அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமின்றி என்னை காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமின்றி என்னை காப்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இந்த கில்காலை நான் மறக்க மாட்டேன். எத்தனை உயர்வுகள், எத்தனை மேன்மைகள், எத்தனை கனங்கள் வந்தாலும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை ஒருபோதும் ஒருவரும் பிரிக்க விடவே மாட்டேன். என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஷபதரலபா. வனாந்தரத்தில் உபவாசத்திலிருந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சாத்தான் வந்தான். இந்த உலகத்தின் மேன்மையை காட்டுறேன், இதெல்லாம் உனக்கு பொருளை தரேன், பொண்ணு தரேன், ராஜாவா இருப்பார். இந்த நாலுத்தையும் சாத்தான் வாக்கு பண்ணான். உனக்கு மலை தேசத்தை தரேன், உனக்கு தென் தேசத்தை தரேன், உனக்கு சமபூமியை தரேன், உனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தரேன். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானை, கரங்களை தட்டி உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக. சாத்தா உன்னை பார்த்து, மனுஷன் உன்னை பார்த்து உலக ஆசையை காட்டி இழுக்கும்போது நீ சொல்லு, ஓ அப்பாலே போ, என் தேவன் எனக்கு முக்கியம், கில்கால் எனக்கு முக்கியம், சபை கூடி வருதல் எனக்கு முக்கியம். கரங்களை தட்டி என்னுடைய நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். எங்கே தலை குனிந்து நின்றேனோ அங்கே என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். காரணம், என் தேவனை போல ஒரு வல்லமையுள்ள தேவன் இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய ஜனத்தை வாழ்த்து. இந்த திருச்சபை ஒரு கில்கால். ஆண்டவரே, மற்றவருடைய பார்வைக்கு இது அற்பமாக இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, ஒருவேளை நாகமன் சொன்னது போல சொல்லலாம், இந்த ஆப்னா இருக்குதே, பர்பரா இருக்குதே, சபை ஏமாத்திரம்னு சொல்லலாம். நீர் எழுந்தருளுவீராக. பரிசுத்தவான்களின் சபையிலே கர்த்தர் பயப்படத்தக்கவர். கரங்களை தட்டி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். இந்த தேவனை போல ஒரு பாக்கியமுள்ள தேவன் இல்லை, இந்த ஆண்டவரை போல வேறொரு ஆண்டவர் இல்லை என்பதை வெளியரங்கமாக்குவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், புரட்டி போடப்படட்டும். நிந்தை உம்முடைய ஜனங்களின் தலைகள் உயரட்டும். கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாய் நானும் என் வீட்டார் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. சத்தமா ஆமென் சொல்லலாமா? God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.